எனக்கு தெரிஞ்சு சிதம்பரத்தில் நல்ல பழமையான கோவில். தீ மிதிக்கிறதுல நிறைய பேர் தீ மிதிக்கிறதுல இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தெய்வமானது கன்னிமுத்து மாரியம்மன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் பிள்ளையார், அப்புறம் காளிதேவி, அதுக்கப்புறம் நவகிரகம், இந்த மாதிரி நிறையா சன்னதிகள் அமைஞ்சிருக்குது. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஞான பிரகாசம் தெப்பக்குளத்துக்கு அப்படியே கீழ்கரையில் அமைஞ்சிருக்குது. ஸோ இது 49ஆம் ஆண்டு தீமிதியை வெகு விமர்சையாக நடத்திட்டு வராங்க. ஸோ சிதம்பரத்தில் எவ்வளவோ பெரிய பெரிய கோயில்கள் தீமிதி நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் வெகு விமர்சையாக நடத்துகிறாங்க. இன்னும் போக வருஷங்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, சிதம்பரத்தையும் ஒரு டஃப் கொடுக்குற அளவுக்குலாம் பண்ணுவாங்க போல். அந்த அளவுக்கு சிறப்பாகவே நிறையா கோயிலில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ் உறவுகள் சொந்தங்கள் அனைவருக்கும் நம்ம ட்ரெடிஷ்னல் 24 சேனல் சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ரெடிஷ்னல் 24. நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம சிதம்பரத்தில் நல்ல ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கோவில் தீமிதிக்கு தான் வந்திருக்கிறோம். நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்த மாதிரி சிதம்பரம் ஞானப்பிரகாசம் கோவில் தெருவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ கன்னிமுத்து மாரியம்மன் ஆலயத்துடைய 49ஆம் ஆண்டு தீமிதி திருவிழாவுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம். ஆல்ரெடி இந்த கன்னிமுத்து மாரியம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷம் நம்ம காளி வீடியோ கவர் பண்ணியிருப்போம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கன்னிமுத்து மாரியம்மனையும் கொத்தங்குடி தெருவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ முத்து மாரியம்மனையும் தீமிதியை நாங்கள் கவர் பண்ணியிருப்போம். அந்த அளவுக்கு பெருசாக இல்லைனாலும் ஒரு சின்ன கிளிப்ஸ் மட்டும் காட்டியிருப்போம். இந்த தடவை ஒரு ஃபுல்லாகவே கவர் பண்ணி எடுத்துடலாமே அப்படின்றதுனால தான் வந்திருக்கிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு சிதம்பரத்தில் நல்ல பழமையான கோவில். தீ மிதிக்கிறதுல நிறைய பேர் தீ மிதிக்கிறதுல இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கோயில் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தெய்வமானது கன்னிமுத்து மாரியம்மன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் பிள்ளையார், அப்புறம் காளிதேவி, அதுக்கப்புறம் நவகிரகம், இந்த மாதிரி நிறையா சன்னதிகள் அமைஞ்சிருக்குது. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஞான பிரகாசம் தெப்பக்குளத்துக்கு அப்படியே கீழ்கரையில் அமைஞ்சிருக்குது. ஸோ இது 49ஆம் ஆண்டு தீமிதியை வெகு விமர்சையாக நடத்திட்டு வராங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுடைய இந்த வருஷ காளியாட்ட வீடியோவை நம்ம போட்டிருப்போம் ஆல்ரெடி. அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் இங்கே ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா செடல் உற்சவம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரகம் நம்ம பாலமான் கரையிலேருந்து ஜோடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தீமிதியில் இறங்கும். கரகம் இறங்கினதுக்கப்புறமா நிறைய பொதுமக்கள் பக்த கொடிகள் எல்லோரும் தீமிதியில் கலந்துக்கிட்டு தீ மிதித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செடல் காவடியானது ஒன்றா அந்த தீக்குழியில் இறங்குறதுக்கு தயார் நிலையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த செடல் காவடி பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கீழ்கரையை அப்படியே சுற்றி அந்த இடத்துக்கு போகுன்றது மாதிரி எனக்கு தெரியுது. நான் இன்னும் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இப்போ தான் நம்ம ஃபுல் கவரேஜும் பண்ணுறதுனால நானும் இப்போ தான் கொஞ்சம் ஃபஸ்ட் டைமாக இருக்கேன். ஸோ நீங்களும் இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. மறக்காமல் பாருங்கள். ஸோ சிதம்பரத்தில் எவ்வளவோ பெரிய பெரிய கோயில்கள் தீமிதி நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் வெகு விமர்சையாக நடத்துகிறாங்க. இன்னும் போக வருஷங்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, சிதம்பரத்தையும் ஒரு டஃப் கொடுக்குற அளவுக்குலாம் பண்ணுவாங்க போல். அந்த அளவுக்கு சிறப்பாகவே நிறையா கோயிலில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வரிசையில் இந்த கன்னிமுத்து மாரியம்மன் ஆலயமும் ஒன்று. ஸோ வாங்க தீமிதியை பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கன்னிமுத்து மாரியம்மன் கோயிலை சுற்றி நிறையா வீட்டில் இருக்கவங்க, நிறைய பொதுமக்கள், வெளியூரில் வேலை பார்ப்பீங்க, ஃபாரினில் இருப்பீங்க, பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ சமர்ப்பணம். ஸோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலும் அது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
பக்தர்களுக்கு காவல்துறையின் அன்பான வேண்டுகோள். தீமை இருக்கக்கூடிய பக்தர்கள் 10 நாள் நீங்கள் விருந்தம் எடுத்துருப்பீங்க, கரகம் எடுத்து கிளம்புங்க. ஆண்டுக்காண்டு மூட்டக்கூடிய அந்த பக்தர்களுக்கு ஆலயத்துடைய சார்பாக பணமாக 2 ஆலயத்தை விழாக்கள்
பசங்களை அங்கே விட்டுட்டு சக்தி கரகம் இப்பொழுது தீக்குமிழ் இறங்கி சக்தி கரகமானது அம்பாள் அருகில் எழுந்தருளி காட்சி தருகின்றது. சக்தி கரகத்தினுடைய பரிவாரங்கள் தீக்குமிழ் இறங்கி அம்பாள் சன்னதி நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். தீமிதிக்கக்கூடிய பக்தர்கள் எந்த பதற்றமும் இல்லாமல் ஒருவர் பின் ஒருவாக அமைதியாக அம்பிகையினுடைய நாமத்தை உச்சரித்த வண்ணம் ஓம் சக்தி பராசக்தி என்று மாதவருடைய சங்கம் எங்க இருந்தாலும் உடனடியாக விளம்பரத்தையும் எடுத்துட்டு வர வேண்டும். பொறுமையா கரகம் இறங்கிய பிறகுதான் மத்தவங்க தீமிதிக்கணும். கரகம் இறங்கிய பிறகுதான் மத்தவங்க தீமிதிக்கணும். மெதுவா விடுங்க, வரிசையா வந்து தரமா இருப்பாங்க. பொறுமையா விடுங்க. விடாதீங்க. சாமி பாருங்க. பொறுமையா கார்பனை கட்டப்படி வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அம்பாளிடம் தங்களுடைய கையில் கட்டியிருக்கக்கூடிய காப்பனை கைத்தில் கொண்டு நின்று
பார்க்கக்கூடாது. வரக்கூடிய பஸ்களுக்கு வழிவிடுங்கம்மா. வந்திருக்கக்கூடிய பஸ்களுக்கு வழிவிடுங்க. தூக்குலையே பார்த்துக்கிட்டு தீமைக்க கூடாது. நம்ம அம்மா உச்சவம்பால் நகரில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அம்மாவை பார்த்து கொண்டு தீமைக்க வேண்டும். கொஞ்சம் கலப்புங்க. அர்ச்சனை மாவிளக்கு இதெல்லாம் தங்களுடைய பிரார்த்தனைகள் செய்யக்கூடியவர்கள் பிரார்த்தனை சீட்டை பெற்றுக்கொண்டு பிரார்த்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். சரி சரி ஒன்றும் விட போயிட்டு வரதுக்கே அழுகுது. சார்பாக அது மட்டுமல்லாமல் அபிநயத்தை எடுத்த என்னுடைய பாசத்துக்குரிய அண்ணன் அவருடைய காமராஜன் குடும்பத்தின் சார்பாக எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும். இந்த வார்டு நகரமன்ற உறுப்பினர் அக்கா சார்பாக அம்பாளின் ஆற்றலை பெற வேண்டும். எங்களுடைய ஐயாவுடைய நிர்வாகத்தா அவர்களுக்கு ஆலயத்துடைய விழாக்குழுவின் சார்பாக வருக அம்பாளின் நல்ல பிறகு கனகரப்பட்ட சென்று குழுவை சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஆலயத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி, நெஞ்சார்ந்த நன்றி. அது மட்டுமல்லாமல்
சிதம்பரம் நகராட்சி இந்த பகுதி துப்புரவு பணியாளர் காவல்துறை மக்கள் பணிக்காக மக்கள் சன்னிதானத்துக்கு நன்கொடை கொடுக்கக்கூடியவர்கள் சன்னிதானத்துக்கு அருகாமையில் நன்கொடை கொடுத்து அதற்குரிய ரசீதினை பெற்றுக் கொள்ள வேண்டும். மாவட்டமாக பெறக்கூடியவர்கள் அர்ச்சனை செய்யக்கூடியவர்கள் சிறப்பான முறையில் நகலீசை நாகப்படம் வழங்கிய கணக்கிடப்பட்ட செல்வரை சார்ந்தவர்களுக்கு நன்றி. ஆலயத்தை சேர்ந்தவர்கள் சார்பாக
மற்றவங்களாம் டீ வைக்கிறவங்களாம் காசு பண்ணுங்க காசு வச்சுருக்காங்க முருகன் எடுக்கப்படுவதில்லை நீங்கள் வருவதாவது கடற்காடு நாதபுரத்தை சேர்ந்த கனகரப்பட்ட சொந்தம் அந்த சொல் எனக்கு தெரிந்து ஸோ அன்பார்ந்த மக்களே பாருங்கள், நம்ம சிதம்பரம் கன்னிமுத்து மாரியம்மன் ஆலயத்துடைய தீமிதி வந்து ரொம்ப கோலாகலமாக, ரொம்ப கொண்டாட்டமாக, ரொம்ப ஆர்ப்பாட்டமாக நடந்திருக்குது. ஸோ நானே எதிர்பார்க்கலங்க, எவ்வளோ பேர், கிட்டத்தட்ட ஒரு 350லேருந்து 400 பேருக்கு மேலே இருக்கும். அது அந்த கரகம், செடல் இது எல்லாத்தையும் சேர்த்தனா எக்கச்சக்கமாக வரும். அத்தனை பேர் வந்து ரொம்ப பயபக்தியாக, ரொம்ப வேண்டுதலாக நம்ம கன்னிமுத்து மாரியம்மன் கிட்ட முறையிட்டு இங்கே தீ மிதிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் தாங்க, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, கான்ஸ்டபுள், அதுக்கப்புறம் முக்கியமாக ஹோம்கார்டு. ஏன்னா நிறையவே அந்த தீக்குழி பக்கத்தில் நின்று மக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுலேருந்து நல்ல சிறப்பான சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லோரும் வந்து இந்த தீக்குழியில் போயிட்டு கிட்ட நிற்கிறீங்க, எல்லா இடத்துலையுமே அப்படி தான் பண்ணுறீங்க. கொஞ்சம் நோந்து நின்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தாராளமாக கண்குளிராக பார்த்துட்டு போகலாம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த வருஷம் இந்த சிறப்பான கன்னிமுத்து மாரியம்மன் ஆலயத்துடைய தீமிதியை வந்து பிரம்மாண்டமாக நம்ம சேனலில் காமிச்சிருந்தாச்சு. அடுத்த வருஷம் இதே மாதிரி நம்ம வேறு எந்த கோயிலுக்கு போகிறோம், அந்த கோயிலுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், இதோட நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான கோயில் கண்டென்ட்டோடையோ இல்லை ஏதாவது ஒரு சூப்பரான கண்டென்ட்டோடையோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye bye, see the next video. அப்புறம் இன்னொன்று, இதுக்கப்புறம் கடவெள்ளிக்கு வரக்கூடிய நம்ம சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது பழையார் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம மாதானம் மாரியம்மன் கோயிலோடைய தீமிதி திருவிழாவையும் போடுவோம். மறக்காமல் அதையும் பாருங்கள்.